பராசர பட்டர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா பரமபதத்திற்கு படிக்கட்டி வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னார். குழந்தை வருது அப்படின்னாரு. துவயம் வாசனை வருது, துவய மந்திரமானது வாசனை வருது. தாயார் தன்னுடைய கண்ணால பார்த்து அந்த ரங்கநாயகி தாயார் சன்னதியில் தான் தொட்டில் இருப்பார் அவர். ஒண்ணுமே இல்லைன்னா பராசர பட்டரை நினைச்சு அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையாவது ஒரு ஆவர்த்தி சொல்லலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட பேசிட்டு இருக்கோம். கடந்த வைகாசி விசாகம் எபிசோடு, அதில் பல தகவல்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதை நீங்களும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அவங்களெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்பரண்ணா. சுவாமி, வைகாசி விசாகம் முடிஞ்ச உடனேயே வைகாசி அனுஷம் வந்துடுது. அந்த நாளில் என்ன சிறப்பு? அந்த நாளில் அவதாரம் பண்ண ஆச்சாரியர் யார்? அவரை பற்றின தகவல்கள் வேணும்னு ஆசைப்படுறோம். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் இது. சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுக்கு ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால 2 குமாரர்கள் பிறந்தார்கள். பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்பதாக அவர்களுக்கு திருநாமம். அந்த பராசர பட்டர் என்னும் மகானுடைய திருவவதார திருநன்னாள் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று நாம அவரை கொண்டாடுறோம். ரங்கநாதனுக்கே புரோஹிதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிறதுல, ரங்கநாதனுக்கு எல்லாவுமா இருந்து ஒரு மந்திரி ஸ்தானத்தில் இருந்து அவருடைய உற்சவங்கள் எல்லாம் நடத்தி வைத்ததான பெருமை பெற்றவர் பராசர பட்டர்னு பேரு. அந்த காலத்துல கூரத்தாழ்வான், எம்பெருமானார் முதலானவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப காலம் இருந்தது. ஆனா பராசர பட்டர் அவ்வளவு நாள் வாழலை. இருந்தாலும் அவருடைய ரொம்ப குறைந்த ஒரு வயதில் அவர் பரமபதித்தார் என்று சொன்னால் கூட அதற்குள்ளாக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்லாம் ரொம்ப விசேஷமான சாதனைகள். எங்கள் அகோபிரமண 45வது பட்டம் ஜிஆர் சுவாமிகள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றார். பராசர பட்டர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார்னா பரமபதத்திற்கு படிக்கட்டி வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னார். சிறப்பு. பரமபதத்திற்கு படிக்கட்டி வச்சிருப்பார். அழகா நாமெல்லாம் ஈஸியாக ஏறி போயிடலாம். அந்த அளவுக்கு பராசர பட்டர் வீறு படைத்தவர், திரள் படைத்தவர் அப்படின்னு அவருடைய மகிமையை சொல்றான். அந்த மகான் அவதாரம் பண்ணினார் திருநன்னாள் இது. ஓகே. ஆக்சுவலாக அந்த சுவாமி எங்கே அவதாரம் பண்ணினார், அவருடைய அவதாரம் பற்றின தகவல் அதுவே ஒரு விசேஷம். என்ன அப்படி கேட்டால், நம்ம கூரத்தாழ்வானுடைய எபிசோட்ல ஒன்று பார்த்தோம். என்னன்னா, கூரத்தாழ்வான ஒரு மகா நிலச்சுவாந்தாரா இருந்தார். அவருக்கா பெரிய இவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தார். பொன்னேரி கதை சொன்ன அப்பேற்பட்டவர் காஞ்சிபுரத்துல உஞ்சவிருத்தி பண்ணிட்டு தான் உஜ்ஜீவனம் பண்ணார். உஞ்சவிருத்தினா காலத்துல ஒரு சொம்பு எடுத்து அப்படி போறது, அது ஒரு கோணி பை தூக்கின்னு போறது இல்லை. பொன்னி அரிசியா இந்த பையில போடுது, ஐயா ரெட்டா இந்த அப்படிலாம் கிடையாது. ஒரு சொம்பு எடுத்துன்னு போறாரு. ஒரு சமயம் என்ன எடுத்துன்னா 3 நாள் விடாம மழை பெய்யுறது, மழை பெஞ்சது. உஞ்சவர்த்திக்கு போல. ஆனா அதே சமயம் கூரத்தாழம் துளி கூட எதுவும் அலட்டிக்கல. சுவாமிக்கு திருவாராதனம் பூஜைகள்லாம் பண்ணார். வெறும் தீர்த்தம், சுவாமிக்கு வெறும் தீர்த்தம் நிவேதனம் பண்ணார். பேசாம உட்காந்துருக்காரு. 3 நாள் பட்டி. என்ன ஆச்சு? பொறுமனா ஒரு லெவல் வேண்டாமா? ஆயிடுதா? அந்த அப்புறம் சாயங்காலம் காரத்தால அந்த மாதிரி அந்த சமயம் 3வது நாள் ஏற்படுது. கிட்டத்தட்ட 3வது நாள் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசல்ல சத்தம் கேட்கறது. இந்த வாத்திய சத்தம். கோவில்ல சுவாமிக்கு மேளம் வாத்தியம் இல்லையா, சுவாமிக்கு தளிகைன்னு சொல்லுவான். பிரசாரங்கள் எடுத்துன்னு போறதுக்கு தளிகை பேரு. அந்த தளிகைக்கு எடுத்துன்னு போச்சே வாசிக்கக்கூடிய வாத்திய சத்தம் கேட்கறது. கோவில்ல உற்சவம் ஒண்ணும் கிடையாது, புறப்பாடு ஒண்ணும் கிடையாது, வீதியில வர வேண்டிய அவசியம் இல்லையா. என்ன சமாச்சாரம்னா, அங்கிருந்து தளிகை வருது, கூரத்தாழ்வான் வீட்டுக்கு தான் வருது. கொண்டு வந்த மடப்பள்ளி பரிச்சாரகரும் அர்ச்சகரும் சொல்றா, இன்னைக்கு ரங்கநாதருடைய நியமனம், ஆழ்வான் பட்னியா இருக்கார், அவருக்கு போய் இந்த பிரசாதத்தை கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஆயிடுதா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உடனே ஆழ்வான் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார், நீ பெருமாள் மனசு வருத்தப்படும்படியா ஏதாவது நினைச்சிட்டியான்னு கேட்டார். பாருங்க புள்ள, இது நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதைகளை வெறுமை பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து எங்கேயாவது நாம உணர்வு பூர்வமா அதை அனுபவிக்கிறோமா? கேட்குறோம், ஆகான்றோம், நீங்கள் சொல்கிற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட முடிஞ்சு போய்டுறதே தவிர்த்து ஃபீல் பண்ணுங்க. இனிமேல் அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிச்சயமா ஃபீல் பண்ணணும். ஏய், பெருமாள் கிட்ட இவெல்லாம் எப்படி இருந்திருக்கா,
அவர்கள் பேர்ல ஞானீது ஆத்மைவ மே மதம்னு பெருமாள் கண்ணன் சொன்னானே. அர்ஜுனா, உலகமெல்லாம் என்ன ஆத்மாவா சொல்லிட்டு இருக்குடா, ஆனா ஞானிகள் தான் எனக்கு ஆத்மான்னு பெருமாள் சொன்னானே. சும்மா சொல்லிட்டு நேத்தோடு நீ சொன்ன வார்த்தைன்னு காத்துல கரைஞ்சு போன வார்த்தை இல்லை. இங்க அதெல்லாம் எப்படி பெருமாள் காமிச்சிருக்கான் பாரு. நேற்று எபிசோட்ல தொட்டையாச்சாரிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணோம் புரியுது. ஊவே சுவாமிநாத ஐயர் எப்படி கரைஞ்சு போனார். அந்த புஸ்தகம் தனக்கு கிடைச்ச உடனே எவ்வளவு ஆனந்தப்பட்டார் அவர். இப்போ கூரத்தாழ்வான் தன்னுடைய மனைவியிடத்துல கேட்கிறார், நீ பெருமாள் மனசு வருத்தப்படும்படியா ஏதாவது நினைச்சிட்டியான்னு. அண்ணம்மா சொல்ற, நான் ஒன்றும் சொல்லலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, என்ன ஒன்றும் இல்லையே. இல்லையே, பெருமாள் இப்ப பிரசாதம் கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு. அப்பா அந்த அம்மா சொன்னா, கோவில் மணி சத்தம் கேட்டுது, சுவாமிக்கு நைவேத்தியமாற சமயம் கேட்டுது. ரங்கநாதா, ஆழ்வான், அதாவது இவர் தன்னுடைய ஹஸ்பண்ட் 3 நாளா பட்னி இருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பத்தியா, அதான் பெருமாள் சாப்பிடாம அமிச்சுட்டான். என்ன சொல்லுங்க நீங்க, இதெல்லாம் எப்படி எடுத்துவீங்க சைலபதி சொல்லுங்க. இவா தாம்பத்தியத்தை பெருமையா சொல்றதா, இல்ல அந்த அம்மாவுடைய பிரார்த்தனையை பெருமையா சொல்றதா, அதை கேட்டு உள்ளம் உருகி போன ரங்கநாதனை பெருமையா சொல்றதா, இந்த மாதிரிதான் ஏதோ நடந்திருக்குன்றது உடனே புரிஞ்சுட்டு வந்து கேட்ட கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை சொல்றதா? இந்த நாக்கள்ல அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி உண்டா? இந்த நாக்குக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி இருக்கோம் நாமெல்லாம், அப்படி இருக்கோம் நாமெல்லாம். அதாவது எதுலையுமே கரையாத ஒரு ஜென்மமா இருக்கும் நம்ம. அப்படி ஆயிடுத்து நம்முடைய வாழ்க்கை. பத்தியா, பெருமாள் இப்படி வருத்தப்படுறான், அவன் மனசு வருத்தப்படும்படி நீ பிரார்த்திச்சுட்டியே. நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே. உண்மையில அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, நினைச்சாங்க, அவ்வளவுதான். அந்த பெருமாள் பிரசாதத்தினால, இதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டிருக்காரு பெருமாள் பிரசாதம், இல்ல நித்திய பெருமாள் பிரசாதம் தான் அவளுக்கு. ஆனா இது ஸ்பெஷல் ரங்கநாதன் கொடுத்துருக்கான். ஆழ்வானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காகவே கொடுத்துருக்கான். அந்த அனுகிரகத்தினால அவதாரம் பண்ணின குமாரர்கள்னு சொல்லி பராசர பட்டர், வேதவியாச பட்டர் சொல்லுவோம். அதாவது ஆளவந்தாருக்கு ராமானுஜர் ஒரு சபதம் பண்ணார். அவருடைய விரல்கள் மூடி இருந்தது. 3 சபதம் பண்ணினார். அந்த 3 சபதங்களில் ஒரு சபதம் என்ன அப்படி கேட்டா, இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பேர் உபகாரம் பண்ணின பராசர மகரிஷியும் வேதவியாச மகரிஷி நினைச்சுக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஆளவந்தாருடைய ஒன் ஆஃப் த டிசையர். பேர் வைக்கிறது பெரிய விஷயமா? எத்தனையோ குழந்தைகள் பேர் வைக்கிறது. இப்பெல்லாம் 10 வயசு 15 வயசுக்கு தலைவர் வச்ச கொண்டு கையில கொடுத்து பேர் வைக்க சொல்றான். வேண்டாம். அந்த மாதிரி ராமானுஜர் இடத்துல எத்தனை பேர் வந்திருக்கான். கரெக்ட். பேர் வைக்கிறது பிரயோஜனம் இல்ல, பேர் வைத்து விளங்கணும். பேர் வைத்து அந்த பெயர் விளங்கணும். பராசரர் அப்படின்னு கேட்டா விஷ்ணு புராணத்தில் அருளி செய்த மகாத்மானா அந்த மகாத்மாவுக்கு ஈக்குவலா ஒருத்தர் நமக்கு வேணும். வேதவியாசர்னா வேதவியாசர் யாரு? சகோவாச்ச வியாச பாராசரியான்னு வேதவியாசருடைய பெருமையை சொல்றது வேதம். அப்பேற்பட்ட வேதவியாசர் பேர் வச்சுனா, வியாசர்னு பேர் வச்சுட்டா சரியா போயிட்டா, வியாஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டா சரியா போயிட்டா, அந்த பெருமை இருக்கணும். அப்படி ஒரு குழந்தை யாருன்னு வெயிட் பண்ணியிருந்தார். கரெக்டா கூரத்தாழ்வானுக்கு 2 குமாரர்கள் பிறந்தா. தன் ஆச்சாரியனுக்கு தான் செய்து கொடுத்த சபதம் நிறைவேறக்கூடிய நாள் இதுன்னு ராமானுஜர் அந்த குழந்தைகளுக்கு பராசரன் வேதவியாசர்னு பேர் வச்சார். அந்த குழந்தைகளை தூக்கிண்டு வான்னு சொல்லி சொல்றாரு எம்பார் கிட்ட, அவருடைய தம்பி கோவிந்த பெருமாள்கிட்ட. குழந்தை வருது அப்படின்னாரு. ஃபேரக்ஸு, அமுல், பால் இதுதான் வாசனை வரணும். துவயம் வாசனை வருது, துவய மந்திரமானது வாசனை வருது. குழந்தைகளை ரட்சிப்பதற்காக கோவிந்த பெருமாள் என்னும் எம்பார் அந்த குழந்தைகளை கையில தூக்கிட்டே துவய மந்திரத்தை சொல்லிட்டே ரட்சணம் பண்ணிட்டே வந்தாராம். அந்த குழந்தைகளை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றான். ரங்கநாயகி தாயார் சன்னிதானத்துல அப்படி தொட்டுல விட்டுருப்பாளாம் பராசர வட்டுற. தாயார் தன் கண்ணாலேயே பார்த்து பார்த்து அந்த குழந்தைய வளர்த்தான். தாயார் தன்னுடைய கண்ணால பார்த்து அந்த ரங்கநாயகி தாயார் சன்னதியில் தான் தொட்டில் இருப்பார் அவர். ஆழ்வான் வீட்டுல கூட தொட்டில் இருக்க மாட்டார். குழந்தை எங்கடானா ரங்கநாயகி தாயார் சன்னதியில தொட்டில், அதுவே தொட்டில் ஏறி படுத்துக்கும். தாயாருடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்த மகாத்மா.
சிறப்பு. அப்பேற்பட்டதான அதான் பட்டஹா அப்படி கேட்டா பூஜ்யஹா, பூஜ்யக்கு தக்கவர், ஆரியர், பெரியவர் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப அதனால பட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப கோவில்ல பூஜை பண்றவர் மட்டும்தான் பட்டர்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பட்டர். இன்னொன்னு இவர் அப்படியே ரங்கநாதன் ராமன் அப்படின்னா அப்படியே உருகி போயிடுவார். அதனால பட்டர்னு பேர் வச்சாலும். சூப்பர் சூப்பர். ரங்கநாதன் இடத்துல இவருக்கு இருந்த பக்தி. ஒருத்தர் கேட்டாராம், சுவாமி நீர் மோட்சத்துக்கு போனா என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டார். எல்லாம் வைகுந்தம் போகுவது மன்னவர் விதியை, எப்படிதானே மோட்சத்துக்கு எல்லாரும் போகத்தானே போறோம், நீர் மோட்சத்துக்கு போனா என்ன பண்ணுவீர் சொல்றாரு பாருங்க. நான் மோட்சம் போவேன், அங்க பரவாசுதேவன் பெருமாளை சேவிப்பேன், நம்ம ரங்கநாதன் மாதிரி சேவை சாதிக்கிறானான்னு பார்ப்பேன். அந்த பெருமாள் பரவாசுதேவ பெருமாள் நம்ம ரங்கநாதன் மாதிரி சேவை சாதிக்கிறானான்னு பார்ப்பேன். அப்படிலாம் ரங்கநாதன் மாதிரி சேவை சாதிக்கலைன்னா பரமபரத்துல இருந்து செவ்வரேறு குச்சி தொப்பு கட்டின்னு மறுபடியும் சீரகத்துல குறிச்சிருவேன். சிறப்பு. பரமபரத்துல இருந்து குறிச்சிரு. இது நடக்குமா, இது உண்டா அப்படிதான். ரங்கநாதன் பேர்ல அவ்வளவு பிரீத்தி. அதுதான் அதுதான் ரங்கநாதனை அப்படி அனுபவிக்கிறார். ராமானுஜர் மகிழ்ந்து கொண்டாடின மகாத்மா இல்லையா. ஆமா அதான் சொல்றாரு. அவர் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா பரமபரத்திற்கு படிக்கட்டு கட்டி வச்சிருப்பாருன்னா என்ன ஒரு நாவீறு படைத்தவரா இருக்கணும். இவர் தான் மேல்நாட்டுல இருந்த வேதாந்தின்றதான ஒரு பெரிய பண்டிதரை திருநெடுந்தாண்டகம் சொல்லி அவரை திருத்தி கொண்டு வந்தார். அந்த வேதாந்தி தான் பின்னாளில் நஞ்சியர் என்று பெயர் பெற்றார். நம்ம சம்பிரதாயத்துல பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர்னு பேர். வேதாந்தின்னு அவர் பேர் வேதாந்தி, ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப நஞ்சியர்னு சொல்லுங்க. நஞ்சியர் அப்படின்றதாக அவர் சன்னியாசமே பண்ணிட்டார். பராசர பட்டருடையதான சிஷ்யர் அவர். அவர் சன்னியாசமே பண்ணிட்டார். அந்த மகான் அவர் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல திருவவதாரம் பண்ணினார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பல தகவல்கள் நிறைய பேருக்கு ரொம்ப புதிதாக இருக்கும். குறிப்பாக அந்த நாள்ல என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு இப்பதாங்க அது தெரியும். எங்களுக்கு பராசரப்பட்டரை பத்தி எங்களுக்கு இப்பதான் தெரியும். எப்பொழுதுமே நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம்னா என்ன பண்ணுவோம், திரு சேவாகாலம் பண்ணுவோம், சாத்துமரம் பண்ணுவோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். நம்ம வேற ஒண்ணும் இல்ல. அவர் இயற்றிய நூல்களை பயிலலாம். அவர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம், பூர்வ சதகம், உத்தர சதகம்னு பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்லோகங்கள் இருக்கு, சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். அது தவிர ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு அத்தியாச்சரியமாக பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு ஒரு விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணிருக்கார். பகவத்குண தர்ப்பணம்னு பேரு. அதனால ஒண்ணுமே இல்லைன்னா பராசர பட்டரை நினைச்சு அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையாவது ஒரு ஆவர்த்தி சொல்லலாம். புரியுது. வேற என்ன சொல்ல முடியும் நான்? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். கடைசிபட்சம் அதையாவது சொல்லலாம். இல்லை இது எதுக்காக இந்த எப்பவுமே இது ஒரு ஃபார்மலாக ஏன் இந்த ஒரு கேள்வியை போடுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று செய்வதன் மூலம் நமக்கு அது நினைவில் நிற்கும். அடுத்த ஆண்டு வரும்போது இந்த காலகட்டத்தில் இதை பண்ணினோமே, இது வருமே, விசாகத்துக்கு அடுத்த அனுஷம் வருமே அப்படிங்கறதுல எங்களுக்கு எல்லாமே நம்ம பெருமாளுக்கு பண்றது, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு பண்றது விசேஷம்தான். அது இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ திருவாளிகளை ஆச்சாரிய சம்பாவனைன்னு ஒண்ணு பண்ணுவோம். அவரை நினைச்சுட்டு அவருடைய தனியன்களை சொல்லி விசேஷமான ஒரு திருமஞ்சனங்கள் பண்ணி சுவாமிக்கு ஆச்சாரிய சம்பாவனை பண்றது அப்படின்றது ஒரு வழக்கம். குறிப்பா அந்த கிரந்தங்களை பிரச்சாரம் தான், அதுதான் முக்கியம். அவளுக்கு ரொம்ப முக்கியமானது இருந்தது. அவள் எதை எதிர்பார்க்கறான், நம்ம கிட்ட நம்ம கொடுக்குற காசு பணத்தை எதிர்பார்க்கறான். அவர்களுடைய நூல்களை நாம் பயில்வது, அந்த நூல்களை நாம் பயின்று அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது தான் அவர்களுக்கு தேவையானது. அந்த காரியத்தை நம்ம பண்ணணும். ரொம்ப அழகா என்ன சொல்றது, நான் அதை போன எபிசோட்லேயே சொன்னேன், அனுபவிக்கிற மாதிரியாக ஒரு விஷயத்த சொல்கிறதுன்னு. அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த எபிசோடும் நாங்கள் ரொம்ப அதை அனுபவித்து கேட்டோம். நேர்களை நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமிகள்கிட்ட எதாவது கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு அதுக்கு உங்களுக்கு பதில் பெற்றுத்தரேன். சுவாமி நன்றி. ஜெயகருட சுப்பரண்ணா. ஜெயகருட சுப்பரண்ணா. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.